வணக்கம். பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் மூன்றாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பகுதிக்கு அண்ணா 1942 மாஸ்கோ என்று தலைப்பிட்டுள்ளார். இந்த கட்டுரையை ஆகஸ்ட் 23 1942 வருடம் வெளியிட்டுள்ளார். இதுல பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மாஸ்கோல முக்கியமான சந்திப்பு நடைபெறுகிறது. யார் யாருக்கு அப்படின்னு சொன்னா, சோவியத் அதிபர் ஸ்டாலினுக்கும் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் இடையே அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. உலகமே உற்று நோக்குகிறது. ஏன்னு சொன்னா, ஒரு காலத்துல எலியும் பூனையுமா இருந்தவங்க ரெண்டு பேரும். ஏன்னு சொன்னா நமக்கே தெரியும், ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி வருது, மன்னாராட்சியை நீக்கிட்டு மக்களாட்சியை கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில்லாம் பயங்கரமா பேசுறாரு. இங்கிலாந்து படைகளை உடனே ரஷ்யாவுக்கு அனுப்பணும், கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும், மன்னராட்சியை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் சர்ச்சில் பயங்கரமாக பேசுகிறாரு. லெனின் ஸ்டாலினை பற்றியெல்லாம் எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக பேசினவர் சர்ச்சில். ஆனால் இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்கும் பேயை, அதாவது ஹிட்லரை பேய் அப்படின்னு ஒரு இடத்துல அண்ணா சொல்கிறாரு. அந்த பேயை தோற்கடிக்க வேண்டுமானால் ஸ்டாலின் உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால இவங்களோட சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவருடைய கற்பனை குதிரையை தட்டி பறக்க விட்டுருப்பார். அதாவது மாஸ்கோ மக்களோட வீரத்தை பற்றி அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பார். ஒரு கட்டத்தில் மாஸ்கோ வரைக்கும் ஜெர்மன் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, மாஸ்கோ வரைக்கும் வந்துட்டாங்க, அதாவது வாசப்படி வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த மக்கள் ஆயுதங்களோ இல்லைன்னு வெறும் கையால் எப்படி ஜெர்மனிய வீரர்களை எதிர்கொண்டாங்க, அதுக்காக நெஞ்சில் எப்படி குண்டெல்லாம் வாங்கி இறந்தாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அப்படின்லாம் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் அப்போதைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த, அதுவும் பார்சி குடும்ப பின்னணியில் டாடா குடும்பம் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சம்பந்தம் உண்டு, சக்லத் வாலா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் 1930களில் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்திருக்காரு இந்தியாவில். சப்பூர்ஜி சக்லத் வாலான்னு பேர். அவர் 1934 என்ன பண்ணியிருக்காரு, மாஸ்கோவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நான் 1947 இன்னொரு தடவை போகணுன்னு இருக்கேன் மாஸ்கோவுக்கு. ஆக எப்பேற்பட்ட நகரம் அது, கடவுள்கள் இவங்களெல்லாம் விரட்டிட்டு, கடவுள் பேர்களால் மக்களை சுரண்டிட்டு இருந்தவங்களெல்லாம் எழுச்சி பெற வைத்து, கூணு விழுந்த முதுகையெல்லாம் நிமித்தி, கோழையாக இருந்தவங்களெல்லாம் வீரர்களாக மாற்றி எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கு அந்த மாஸ்கோ நகரம். அது இன்னைக்கு ஐரோப்பாவுக்கே ஒரு தலைநகராக இல்லாட்டி கூட அது அந்த அளவுக்கு வளரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் 1947 நான் அதை ஒரு தடவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதே அவருக்கு ரொம்ப வயசு. ஆனால் சக்லத்வாலா 1936 இறந்து போயிடுறாரு. அண்ணா இதை மேற்கோள் காட்டுறாரு. இப்படி ஆசைப்பட்ட சக்லத்வாலாவில் அங்கே போக முடியல. அந்த அளவுக்கு மாஸ்கோ மக்கள் அப்போது வீரமிக்கவர்களாக இருந்தனர். ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான ஏற்பட்ட மக்களாட்சி மக்களுக்கு அந்த அளவுக்கு கல்வியை வழங்கி, வேலைவாய்ப்பை வழங்கி வீரமிக்கவர்களாக மாற்றியிருக்கு. ஒரு காலத்தில் ஜார் மன்னர்களை கண்டாலே நடுங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய வீரர்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் அண்ணா எழுதியிருப்பார். அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் மாஸ்கோ நகரத்திலே தங்கி ஸ்டாலினை சந்திக்கிறார். அதை பற்றி பேரறிஞர் அண்ணா ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார். ஒரு காலத்தில் எளியும் பூனையமாக இருந்தவங்க இப்போ எப்படி இருப்பாங்க, ஸ்டாலின் அவர்கள் லைட்டர் ஏற்ற சர்ச்சில் சுருட்டி பிடிப்பார், இப்படி இல்லாமல் நம்ம கற்பனை பண்ணுவோம். அது கிடையாது. அதை விட முக்கியமான வேலையில் சேர்ந்துருக்காங்க அவங்க. ஹிட்லர் என்னும் பேயை விரட்டணும். இந்த முக்கியமான சந்திப்பை உலகம் உற்று நோக்குது. இது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய சந்திப்பு, வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கார். இப்படி வின்ஸ்டன் சர்ச்சிலும் ஸ்டாலினின் சந்திப்பின் போதே ஜெர்மன் படைகள் ரஷ்யாவை பயங்கரமாக தாக்குறாங்க. செவஸ்டோபோல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு காக்கஸ் மலைத்தொடர் வரைக்கும் வந்துட்டாங்க. காக்கஸில் குண்டு மலை பொழிகிறாங்க. உக்ரைன்லாம் முழு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. யார் கட்டுப்பாட்டில்? ஜெர்மானியர்கள் கட்டுப்பாட்டில். ஆனால் ரஷ்யர்கள் விடலை, எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதில் அண்ணா இந்த சப்ளை செயினை குறித்து ரொம்ப எழுதுறாரு. எப்படி ஜெர்மனியர்களுக்கு இவ்வளோ தளவாடங்கள் வருதுன்னு சொன்னா, அவங்க தான் ஐரோப்பாவில் எல்லா நாடையும் பிடிச்சு வச்சிருக்காங்களே. பிரான்ஸ்ல பாதியா பிடிச்சிட்டாங்க, ருமேனியா, பல்கேரியா, இத்தாலி, ஸ்பெயின் நடுநிலையில் இருந்தாலும் நிறைய ராணுவ தளவாடங்களை ஜெர்மனிக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா நாட்டில இருந்தும், அதாவது ஜெர்மன் பிடிச்ச எல்லா நாட்டில இருந்தும் ராணுவ தளவாடங்கள் கிடைக்கிறதுனால ரஷ்யாவை ரொம்ப எளிதாக அட்டாக் பண்றாங்க. அப்படி இருந்தும் ரஷ்யர்கள் எப்படி ஜெர்மானியர்களை தாக்குனாங்க, ஜெர்மானியர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பெல்லாம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா லிஸ்ட் போடுறாரு. ஜெர்மானியர்களும் சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 4000 ஜெர்மன் பீரங்கிகளை, அதாவது அந்த காலத்தில் ஜெர்மன் பீரங்கிகள் தான் ஃபேமஸ், பேந்தர்னு பேரு, அதெல்லாம் வீழ்த்த முடியாது. அதுலேயே 4000 பீரங்கிகளை ரஷ்யர்கள் வீழ்த்தியிருக்காங்க. அந்த போரில் 77,000 ஜெர்மன் வீரர்களில் ரஷ்யர்கள் கொண்டிருக்காங்க. 4,80,000 ஜெர்மன் வீரர்களை சிறை பிடிச்சிருக்காங்க. 4000 ஜெர்மானிய விமானங்களை ரஷ்யர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஜெர்மனிக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் அவங்க அந்த டிஃபென்ஸ் லைனை கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க. இவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் நம்ம விடுறதில்லை, ரஷ்யாவை பிடிக்காம விடுறதில்லை அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாகவும் இருக்காங்க டிஃபென்சிவ் லைனில். அதே தான் பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, மாவீரன் நெப்போலியனாலேயே முடியல, நெப்போலியனுக்கே தண்ணி காட்டிய நாடு ரஷ்யா, ஹிட்லர் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேரறிஞர் அண்ணா இந்த கட்டுரையில் எழுதியிருப்பாரு.
ரொம்ப முக்கியமான கட்டுரை. 1942 மாஸ்கோ ஆகஸ்ட் மாதம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கார். நன்றி, வணக்கம்.